ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு தாலி கலெக்ஷன் வீடியோ. இது நிறைய பேர் தாலி உருக்கல் கலெக்ஷனு, லைட் வெயிட்டில் வரக்கூடிய செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய ஆன்டிக்கில் வரக்கூடிய பேர் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட காமிச்சிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு தாலி உருக்கல்ல எல்லா விதமான தாலி உருக்கல், அதே மாதிரி அரை காசு கால் காசு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே கூட வச்சுருக்காங்க. வெயிட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்மி வெயிட்லேருந்தே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ சில தாலியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமே வந்து 4 கிராம் 3 கிராமில் தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு 2 கிராம்ஸ்லேருந்தே கூட சில கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் அச்சு தாலின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எனக்கு கரெக்டாக நேம் தெரியாது, அங்கே சொன்னதை வந்து நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ இந்த நேம்ஸ்லாம் வந்து நான் கேட்டு தான் சொன்னேன். எல்லாமே வந்து அச்சுத்தாலி. எனக்கு இது ஒன்று தெரியும், தொப்பத்தாலி. ஏன்னா இது நாங்கள் போடுற வழக்கத்தில் வர்றது. அதுலேயே பின்னாடி வந்து துளசி மாடம் இருக்கும், பட்டை இருக்கும், நாமம் இருக்கும், அந்த மாதிரியும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா பட்டை. ஸோ இது வந்து எல்லாமே தொப்பத்தாலி அண்ட் அச்சுத்தாலி எல்லாமே வந்து 2 கிராம்லேருந்தே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். கீழே வர்றது தெலுங்கு சைடில் போட்ட அந்த பொட்டு தாலி, கிராஸ் தாலி. கிராஸ்லேயே வந்து உங்களுக்கு சில பேர் கேரளா சைட்லேயும் கொஞ்சம் சில பேர் ஒரு டைப் போடுவாங்க. அதுலேயே கொஞ்சம் டிசைன் வந்த மாதிரி கொஞ்சம் பிளெயின் மாடல், அதுலேயே நிறைய பேட்டர்ன் இருக்குது. இது வந்து 1 கிராம்லேருந்தே கூட இருக்குது. இது வந்து ஆந்திரா சைட்லலாம் போடுவாங்க, பொட்டு தாலி மாதிரிலாம் வரும். தாலி உருக்கல்ல பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஷோரூமில் சூப்பரான வெரைட்டி வச்சுருக்காங்க. அதுவும் எல்லா விதமான வெரைட்டிலுமே இருக்குது. மாங்காய், மகாலட்சுமி பொட்டு, அப்புறம் வந்து தேங்காய், அப்புறம் வில்வ இலை, கொத்து இலை, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுலேயே வந்து வாழை இலை இருக்கிற மாதிரி தேங்காய்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஒரு உங்களுக்கு 0.5 0.6 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது. இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அன்னாசிப்பூ, அப்புறம் வந்து மகாலட்சுமி போட்லேயே கொஞ்சம் டிசைன்ஸு. எனக்கு மெயினாக பிடிச்சது வந்து அந்த ஸ்டோன்ஸ் வச்சு வரோம் இல்லையா, அந்த கலெக்ஷன்ஸுமே இருக்குது. மகாலட்சுமி போட்லேயே உங்களுக்கு காசு மாதிரி வரதும் இருக்குது, அதுலேயே கொஞ்சம் எம்போஸ்டு பேட்டர்ன்லேயும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு விளக்கு, மகாலட்சுமி விளக்கு, அது கூட தாலியில் சில பேர் சேர்த்து போடுவாங்க. அந்த பேட்டர்ன் வச்சுருக்காங்க. 1/2 கிராம்லேருந்தே ஆரம்பித்து 2 கிராம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸ்டோனுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு கெம்புலேயும் இருக்குது, ஸ்டோன்லேயும் இருக்குது. நாமம், சங்கு சக்கரம், அப்புறம் நிலா, மகாலட்சுமி பொட்டு சுற்றி அந்த ஸ்டோன் மல்டி கலரு, அப்புறம் வந்து கோரல், பேர்ல், அது எல்லாமே கூட க்ளோஸ் செட்டிங்கில் இதெல்லாமே இருக்குது. அதில் நட்சத்திரம் அதெல்லாமே கூட இருக்குது. இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஸ்டோனை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக 1 கிராம்லேருந்து தான் வரும். பேர்ல் அண்ட் கோரல் வந்து 1 and 2 கிராம்ஸ். ஏன்னா மினிமமே உங்களுக்கு அது வந்து 1 கிராம் வரும். ஏன்னா உங்களுக்கு அந்த கோல்டு கம்ப்ளீட் கேப்போடு வருது அப்படின்றதுனால வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கூட வரும். மினிமம் வந்து ஒரு நீங்கள் 1/2 கிராம்லேருந்து வாங்கும்போது லைட் வெயிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 1 கிராம் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து உருக்கள் வந்து போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு லைஃப் வரும். என்ன தான் நம்ம வந்து அதில் அரைக்கு ஃபில் பண்ணி கொடுத்தாலுமே 1/2 கிராம் விட 1 கிராம் வந்து நீங்கள் 2 உங்கள் குடும்ப வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வந்து எத்தனை போடணுமோ அதை சேர்த்து போடுவாங்க இல்லையா. ஸோ அதில் மினிமம் 1 கிராமாவது நீங்கள் ஒன்று இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து உங்களுக்கு காசு வந்து உங்களுக்கு அகெயின் வந்து 1/2 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் இருக்குது காயின்ஸு. இது வந்து அரை காசு கால் காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி காசு நிறைய பேர் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அந்த மாதிரி போடுவாங்க. சில பேர் 2 கூட போடுவாங்க 2 சைட்லையும். பட் எது போட்டாலுமே ஜோடியாக தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அரை காசு கால் காசு கூட 1/2 கிராம்லேருந்தே இருக்குது. இது வந்து நாணலில் வந்து பிளெயினு, டிசைனு, எம்போஸு, கட் ஃபினிஷிங், அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குது. நம்பர் வந்து சைஸு கிடையாது, ஜஸ்ட் அவங்க ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்காங்க ஒரு மாடல் நம்பர் அந்த மாதிரி. அதில் நிறைய பேருக்கு வந்து ட்ரிபிள் லேயர் கட்டிங்கு, கம்ப்ளீட் கட்டிங்கு, பிளெயினு அப்படின்னு சொல்லிட்டு நாணல் இருக்குது. நாணலில் சைஸும் இருக்குது. 1/2 கிராம்லேருந்து அதுவும் அவைலபிள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கெட்டி குண்டு, அப்புறம் நெல்லி குண்டு, இது வந்து தட்டை குண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது. இதில் உங்களுக்கு அந்த தட்டை குண்டு, நெல்லி குண்டுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் கோல்டு வாட்ச் கலெக்ஷன் வந்து நான் ரீல் போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது ஏன் நீங்கள் செப்பரேட்டாக வீடியோவே போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி. ஸ்டார்டிங் வந்து ஒரு 17 கிராம்ஸ்லேருந்தே 17 இல்லை ஈவன் 10 கிராம்ஸ்லேருந்து கோல்டு வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போது வரக்கூடிய எல்லா வாட்ச் கலெக்ஷன்ஸோட வெயிட்டுமே நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு இதில் 3 விதமான வாட்ச் கலெக்ஷன் பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, நான் வெரைட்டி சொல்ல வரல, கோல்டு வாட்ச் கலெக்ஷன்,
அப்புறம் வந்து சில்வர் வாட்ச் கலெக்ஷன், சில்வர் செக்ஷன் போனீங்கன்னா சில்வர் வாட்ச் கலெக்ஷனும் பார்க்கலாம். அதே மாதிரி கோல்ட் பிளேட்டட் சில்வர் வாட்ச் கலெக்ஷன் அதுவும் இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் கோல்டுலேயே வாங்கிக்கிறேன், ஒரு 10 to 15 கிராம்ஸ்க்குள்ளே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறனாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா 20 to 22 கிராம்ஸில் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். சில பேட்டர்ன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்கும். சிலது பேங்கிள் டைப்பில் இருக்கும். இதெல்லாம் ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன், டபுள் ஃபிஷ் மாதிரி. அதே மாதிரி வந்து ஜென்ஸ்க்கு இருக்க மாதிரி வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வெயிட்டில் எங்கேயுமே கிடைக்காது. நல்லா வச்சுருந்தாங்க. ஏதாவது ஒரு 40 கிராம்ஸ்க்கு 50 கிராம்ஸ்க்குலாம் அவ்வளோ நல்லா ப்ராடாக பெஸ்ட்டான வேஸ்டேஜில் மெயினாக இருக்கும். நான் வேஸ்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணல, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உடனே அவங்க ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. நாட் ஒன்லி வாட்ச்சு, நான் வந்து பர்சனலாக இங்கே வந்து கடை வாங்கியிருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ரீசன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீசனபிள் வெயிட்டில் ஸ்ட்ராங்கான பெஸ்ட்டு டிசைன் கடை வித் வெரி ரீசனபிள் வேஸ்டேஜ் உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ இங்கே ரோடியம் ஃபினிஷிங்கில், கம்ப்ளீட் பிளெயின் கோல்டில், அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லயன் ஃபேஸ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் நிறைய இருக்குது. ஈவன் ஜாக்வார் டைப் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். 24 to 32 கிராம்ஸ் வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் என்னென்னா உங்களுக்கு சைடில் வந்து இந்த கேஸ்டிங்லேயே சைடில் ஒரு குட்டி குட்டியான கட் ஃபினிஷிங் வரும் பார்த்தீங்களா, அது ஒரு மாடல். அண்ட் இந்த மாடலில் ரோடியம் ஃபினிஷிங் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி மாடல் தான் நான் வாங்கி கொடுத்தேன். அந்த ஒரு மாதிரி ரோடியம் ஃபினிஷிங்கில் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு கிராஸ் பேட்டர்னில் வரும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி கோல்டு அண்ட் ரோடியம் அப்படி கொஞ்சம் கலந்த மாதிரி நல்லாயிருக்கும், ஸ்டோன் இருக்கிற மாதிரியே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து 3 பவுண்ட்லேருந்து 4 பவுண்ட் வரைக்கும் வரும். ஈவன் 5 பவுண்ட்லேயுமே உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து டெய்லி வேர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஆக்சுவலி இந்த டைப் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து செம்ம அழகாக இருந்தது. ஏன்னா வந்து 4 பவுண்ட் கிட்ட, அதாவது வந்து 4 பவுண்ட் கொஞ்சம் மேலே வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கும்போது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். டெய்லி வேர் பண்ணால் கூட வளையாத அளவுக்கு சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். மாப்பிள்ளை பிரேஸ்லெட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மினிமம் வந்து 3 பவுண்ட்லேருந்தே உங்களுக்கு இந்த கலெக்ஷன் இருக்கும். பட் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா 4 பவுண்ட் 5 பவுண்டில் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து காப்பு மாதிரி வரும் இல்லையா. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 31லேயும் இருக்குது, 31 அதே டிசைன், 34, 38, 40 அந்த மாதிரி எல்லா பேட்டர்ன்லேயும் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு இந்த நாட்டாமை காப்பு மாதிரி தான். இது வந்து உங்களுக்கு 32 கிராம்ஸ் வருது. நல்ல ப்ராடாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து நம்மளுக்கு அருணாச்சலம் படத்தில் வர மாதிரி அந்த காப்பு தான் ஞாபகம் வரும். நல்ல கிராண்டான ஒரு டிசைனு. இது வந்து ஒரு ஹாலோ பேட்டர்ன் மாதிரி, அதாவது வந்து உள்ளே உங்களுக்கு கொஞ்சம் போலாக இருக்கும். வெளியில் தான் அந்த டிசைன் வந்து அழகாக ஹைலி எம்போஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பார்வையாக இருக்கும். நிறைய பேர் வெட்டிங்லலாம் வந்து வியர் பண்ணுவாங்க. ரொம்ப கிராண்டாக தெரியும். 32 கிராம் தான். அண்ட் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரிங்க. சூப்பரான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ். இதில் ஏதாவது டிசைன்ஸ் வந்து இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டரும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு 25 ஒர்க்கிங் டேஸில் பண்ணி கொடுப்பாங்க. சில டிசைன்ஸ் மேபி ரெடிலி அவைலபிள் இருந்தாலும் உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் உங்களுக்கு 1 by 1 அப்படியே காமிக்கிறேன். சில கலெக்ஷன்ஸ் வந்து அந்த வெயிட்டுக்கு அவ்வளோ பார்வையாக ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே ஒன்று போல் தெரியும், பட் கண்டிப்பாக ஒன்றுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எல்லாமே பேர் வெயிட்டு தான் நான் இப்போ காமிக்கிறது.
சங்கு மாதிரி ஷேப்பு, விநாயகர் மாதிரி ஷேப்பு, ஸ்டோன் பதிச்ச மாதிரி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யானையும் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் தனியாக வந்து கையில் ஒரு பேங்கிள் போட்டால் கூட அவ்வளோ கிராண்டாக தெரியும். மற்ற பேங்கிள்ஸோட சேர்த்து போட்டாலும் சரி. ஆரஞ்சு பாலிஷ்லேயும் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பேட்டர்ன் 3 பவுன் தான். 3 பவுனுக்கே அழகாக நல்ல ஒரு பேர் வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே மகாலட்சுமி டிசைனில் வரும். இதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காசு பேட்டர்னில் வருது. அழகாக குட்டி குட்டி மகாலட்சுமி காசு வித் ஒரு ஸ்பைரல் கெம்ப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிசைனும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன். இது வந்து என்னென்னா பார்வையாக இருக்காது, அட் த சேம் டைம் கெட்டியாகவும் குட்டி குட்டி நுணுக்கமான டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மி வெயிட் தான், பட் நல்ல பார்வையாக வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு, வெட்டிங்கெல்லாம் போடுறதுக்கு, இப்போ நீங்கள் ஒரு 50 கிராம் நான் வாங்கணும், ஒரு 2 வளையல் வந்து ஸ்ட்ராங்காக வாங்கணும், இல்லை நான் வந்து அக்கேஷ்னலாக யூஸ் பண்ண போகிறேன்னா இது மாதிரி 4 பேங்கிள் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கை நிறைய போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே சேம் டைம் ஒரு நல்ல பட்ஜெட்டில் நிறைய கிராண்டான நியூ பேட்டர்ன்ஸ் வந்து விதவிதமாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இது எல்லாமே கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அக்கேஷனல் யூஸ் பேட்டர்ன் தான், லைட் வெயிட் டிசைன்ஸ் அப்படின்னும் போது. அண்ட் இப்போ மோரோவர் வந்து நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாருமே டெய்லி பேசிஸில் அந்தளவுக்கு வியர் பண்ணுறதில்ல. அதுக்குன்னே நம்ம கண்டிப்பாக வந்து டெய்லி வேர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வருஷத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு 3 டைம்ஸ்லேருந்து 5 டைம்ஸ் மேக்ஸிமம் வியர் பண்ணாலே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஒரு 2-3 பேட்டர்ன் வச்சுருப்போம், மாற்றி போட்டுப்போம். சில பேர் வந்து கொஞ்சம் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ்லாம் கூட வந்து அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. ஸோ கோல்டு ஜுவல்லரி யூசேஜ்ன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு இப்போது நம்மளோட யூசேஜில். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹெவி வெயிட் போடாமல் அதுலேயும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ரீசனபிள் வெயிட்லேயே கலெக்ஷன்ஸ் வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த யானை டிசைனில் வரக்கூடிய கலெக்ஷன் இது ரொம்ப சூப்பராங்க. இதில் இன்னொரு வெயிட்டும் இருக்குது. இது வந்து 28 கிராமுக்கு பேர் வெயிட்டு. அதே மாதிரி 51 கிராம் நினைக்கிறேன், ஐ கெஸ். எஸ், 51 கிராமுக்கும் இந்த மாதிரி பேர் கலெக்ஷனும் இருக்குது. ஸோ அங்கே பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி, இல்லைன்னா சில பேருக்கு வந்து இவந்தோ நம்மளுக்கு வந்து 50 கிராம்ஸ்க்கு நான் வாங்குகிற பிளான் இருந்தால் கூட அதில் 2 செட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த கலெக்ஷன் பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லா ப்ராடாக இருக்குல்ல. 32 கிராம் மாதிரி தெரியும் ஆக்சுவலாக சொன்னால், டு பி ஃப்ராங்க். அது வந்து 24 கிராம்ஸ் தான். இதுவும் சூப்பராக இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கு ஷேப் மாதிரி இருக்கும், பட் சங்கு இல்லை, சங்கு மாதிரி இருக்கும். பக்கத்தில் மகாலட்சுமி, அப்புறம் ஃப்ளார் டிசைன் அந்த மாதிரி வரும். இதுவும் ரொம்ப யூனிக் டிசைனு. இதில் வந்து ஒரு மாதிரி மயிலும் மகாலட்சுமி டிசைனும் கொஞ்சம் மாறி வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே பேர் வெயிட் தான். இதுவும் சூப்பர் மூவிங் பேங்கிள். இதில் வந்து உருவம் மகாலட்சுமி டிசைன் இருக்காங்க. எஸ், நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து சிங்கிள் பேங்கிள். சில பேருக்கு வந்து பேர் வேண்டாம், சிங்கிளாக வேணும்னா சிங்கிளாகவும் சில கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்பெசிஃபைடாக தான் இருக்குது சிங்கிள் பேங்கிள் எல்லாமே. மோஸ்ட்லி வந்து ஒரு 80% வரைக்கும் நீங்கள் பேர் பேங்கிள் பார்க்கலாம்னா 20% வரைக்கும் சிங்கிளாக வரக்கூடிய ஸ்பெசிஃபைடு கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இல்லை எனக்கு இது மாதிரி பெரிய பேங்கிள் சிங்கிளாக ஒரே பேங்கிளாக செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும், ஏதாவது ஒரு டிசைன் பிடிச்சிருக்காருன்னா அது ஃபோட்டோ காமிச்சிங்கன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து ப்ரைடல் டிசைன்ஸு, லைக் உங்களுக்கு ஸ்க்ரூ போட்டு வர மாதிரி. அண்டு 40 கிராம்ஸ்லேயும் இருக்குது, 36 கிராம்ஸ்லேயும் இருக்குது. நல்லா இருந்தது இந்த பேட்டர்ன். இதில் சங்கு இருக்குது, எக்ஸாக்ட் சங்கு ஷேப் வந்து சூப்பராக அழகாக வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக நான் வியர் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி பேட்டர்ன்.
இது சைஸ் தான் வேறு, அதாவது ஒன்று வந்து 2.6, இன்னொன்று வந்து 2.4ன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வியர் பண்ணிக்கிறது 2.6, என்னோடய சைஸ் வந்து 2.6. நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்டே போகலாம். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஸ்பைரல் கெம்ப் வருது இல்லையா, அது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது ஆக்சுவலாக ஒரு பேங்கிளுக்கு. லுக்கும் ரொம்ப அழகாக காமிக்கும். இந்த மாதிரி க்ரீன் ஸ்டோன், ரெட் ஸ்டோனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. இல்லை நல்ல பெரிய ஸ்டோன் வச்சு வேணும், இல்லை ரியல் ரூபி ஸ்டோன் வச்சு வேணும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. இது பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு மயிலோட ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, அதில் வந்து க்ரீன் கெம்ப் 3 கெம்ப் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம ரூபி கெம்ப் தான் நிறைய பார்ப்போம், இது க்ரீன் கலர் கெம்போட வருது. அண்ட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பரான ப்ராட் பேங்கிள் கலெக்ஷன், கம்ப்ளீட் எல்லோ கோல்டில் ஸ்பார்க்லிங்காக வரும். இதில் வந்து டெய்லி வேர் பண்ணுற மாதிரி, ஃபேன்சி வேருக்கு, ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன். ஆஃபீஸ் வேருக்குன்னு சில பர்டிகுலர் டிசைன்ஸ் நம்ம மைண்டில் வச்சுருப்போம். அந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு பேங்கிளாக கையில் போட்டாலும் நல்லா க்யூட்டாக தெரிகிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் கோல்டு பேங்கிள்ஸில் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கூட நிறையா வச்சுருக்காங்க. மெயினாக ப்ராட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் நீங்கள் சூப்பராக பார்க்கலாம். இது வந்து ரோஸ் கோல்டு கலெக்ஷன். இப்போ இந்த செக்மெண்ட்லேருந்து நம்ம வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்க போகிறது எல்லாமே ரோஸ் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன், அதுவும் 18 கேரட்டில். ரோஸ் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் உங்ககிட்ட 22 கேரட்லேயும் இருக்குது, 18 கேரட்லேயும் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து 916 ஹால்மார்க் கோல்டு ஜுவல்லரி 22 கேரட் கலெக்ஷன் தான் ஸ்டார்டிங் வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம். இது வந்து 18 கேரட்டில் ரோஸ் கோல்டு கலெக்ஷனில் பார்த்துட்ருக்கோம். இதில் பிரேஸ்லெட்டு, செயின்ஸு, பேங்கிள் பிரேஸ்லெட்டு, அப்புறம் நெக்லஸ் கலெக்ஷன், இயரிங்ஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு ரொம்ப ஹை ஃபேன்சி கலெக்ஷன்ஸாக இதில் இருக்கும். அண்டு ரொம்ப லைட் வெயிட்லேயுமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அண்ட் 18 கேரட் அப்படின்னும் போது லைட் வெயிட்டில் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்குன்னு கட் ஆகிற மாதிரி இருக்காது. இப்போ நான் வியர் பண்ணிக்கிறதுமே ஒரு சூப்பரான ஃபேன்சி மேட்டன். இது வந்து உங்களுக்கு வெளியில் ஷோரூமில் இந்த மாதிரி பர்டிகுலர் கலெக்ஷன் ரோஸ் கோல்டில் ஒரு ஃபேன்சி கலெக்ஷன் பார்க்குறீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இவங்ககிட்ட ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜ் தான். நீங்கள் எந்த டிசைன் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்க. ஏன்னா இதோட மேக்கிங் வந்து ஸ்பெஷலாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதோட மேக்கிங் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னு. இது வந்து உங்களுக்கு 21 கிராம்ஸ் வரும். இது தூரத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஒரு டைமண்ட் நெக்லஸ் மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி அதில் வந்து ஒரு ஸ்டோன் கூட கிடையாது. இந்த பீஸும் அதே மாதிரி தான். இதுவுமே உங்களுக்கு வந்து ரோடியம் ஃபினிஷிங்கில் ரோஸ் கோல்டு பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு நெக் பீஸு. ரொம்ப ஸ்டைலிஷாக தெரியுங்க இந்த கலெக்ஷன்ஸு. இண்டோ வெஸ்டர்ன் வேர், பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ்க்கெலாம் இந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். திஸ் இஸ் ஸோ ஆப்ட். ரொம்ப அழகாக இருந்தது. இதில் சின்ன சின்ன பீட்ஸ் ஒர்க் மாதிரி ஒரு ஒர்க் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பேக் ட்ராப்பில் ஒரு மிரர் கட் எஃபெக்டில் உங்களுக்கு நெக் பீஸ் வருது. எல்லா நெக் பீஸஸ்க்குமே மேட்சிங்கான இயரிங்ஸும் அவைலபிள் இருக்குது. இந்த செயினுமே உங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டில் 26 கிராம்ஸ் வரும்.
இதுவும் மேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேபி அதனால தான் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்பேர் டு அந்த கோல்ட் கலெக்ஷன்ஸை விட ரோஸ் கோல்ட் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து மற்ற ஷோரூம்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஷோரூம்ஸில் அந்த வேஸ்டேஜும் ரொம்ப ரீசனபிளாகவே இருக்கும். இது வந்து 11 grams அப்படி வரும். எனக்கு இதில் பர்டிகுலர் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த 2 gram செயின் கலெக்ஷன். எங்கடா அது அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். சூப்பராக இருக்கும். ரொம்ப சன்னமாக தான் இருக்கும் செயின், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த 18 carat என்பது செயின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். அதில் அந்த இனிஷியல் பெண்டன்ட்டில் ஒரு ரெயின்போ ஒர்க் மாதிரி, பட்டர்ஃப்ளை ஒர்க் மாதிரி அந்த கலர்ஃபுல்லாக அந்த பெண்டன்ட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த செயினில் நீங்கள் டைமண்ட் பெண்டன்ட்ஸ் கூட போட்டுக்கலாம். இதெல்லாமே ரோஸ் கோல்ட் செயின் கலெக்ஷனில் இனிஷியல் பெண்டன்ட்டோடு வரக்கூடியது. இந்த இயரிங்ஸுமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட லாக்கிங் பேட்டர்ன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன வயசில் நம்ம டப்ஸ் கம்மல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, காது குத்தாமல் இருக்கும்போது, அதை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் வர மாதிரி இருக்குது அந்த தோடு. நல்லா அது கீழே ஷைனிங்காக ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது மாதிரி நிறைய யூனிக் குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ்லேருந்து சூப்பராக கிடைக்குங்க. அதே மாதிரி ரோஸ் கோல்டில் வாட்சஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. பீட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கூட சூப்பராக வச்சுருக்காங்க. இது பாருங்களேன், இதுவுமே ஒரு யூனிக்கான இயரிங்ஸ் தான். இது வந்து நான் நெக் பீஸ் ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதை மாதிரி தான். இது அப்படியே போட்டு பின்னாடி வந்து கிளிப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த இயரிங்ஸ் வந்து மாட்டுறது. இப்போ நான் சிமிலர் இந்த இயரிங்ஸ் போட்டிருக்கேன் பாருங்களேன். இது வந்து நம்ம ஜீன் அண்ட் டாப்பு, இண்டோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸு, குர்த்திஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு பீடட் கலெக்ஷனு. இது வந்து லைக் ஃபுல் கிராஸ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். அதில் பீட்ஸ் வெயிட்லாம் போக ஓன்லி கோல்டு வெயிட்னு பார்த்திங்கன்னா 13 கிராம் வருது அந்த நெக் பீஸ் வெயிட் மட்டும். இயரிங்ஸ் வெயிட் வந்து செப்பரேட்டு. ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃப்ரம் NSK தங்க மாளிகை. இவங்க ஷோரூமோடைய அட்ரஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்கமிங் வந்து செம்ம சூப்பரான ஒரு நியூ ரிலீஸ் வெட்டிங் கலெக்ஷன்ஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஸ்டைல் வெட்டிங் கலெக்ஷன் அண்ட் ஒரு அழகான கிராண்ட் ஸ்பெஷல் வெட்டிங் கலெக்ஷன்ஸில் நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். Until then, take care. Bye-bye.